என்னோட இன்ஸ்டாகிராம்ல கடந்த 6 மாசத்துல 10,000க்கு மேலான பெண்கள் என்ன அண்ணான்னு சொல்லியோ சித்தான்னு சொல்லியோ அவங்களுக்கு நடந்த கதைகள் என்கிட்ட ஃபுல்லா டீடைலா எழுதி அமைச்சிருக்காங்க. சித்தா மூவி பார்த்தேன். இந்த மூவி வந்து ஒரு பெரிய இம்பாக்டே வந்து ஆக்சுவலா கிரியேட் பண்ணுச்சு. சைல்ட் அபியூஸ்ங்கிறது இப்போ நம்ம நாட்டில் நடந்துட்டு இருக்க பெரிய பிரச்சனை. ஒரு ஃபேமிலியில் இந்த இன்சிடென்ட் நடக்கும்போது அந்த ஃபேமிலி எப்படி அதை ஃபேஸ் பண்ணுவாங்கங்கிறது வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருந்தது. சமுதாயத்தில் எப்படி அந்த சைல்டு அபியூஸ் பண்றாங்க, குழந்தைங்களை பெண் குழந்தைங்க பெற்றவங்களுக்கு தான் அந்த கஷ்டம்லாம் தெரியும். எங்க வீட்டில் பொம்பளை பசங்க பேத்திங்க இருக்காங்க, அதனால வெளியில அனுப்புறதுக்கு பயமா இருக்கு. இந்த மாதிரி படம் இன்னும் நிறைய வரணும், நல்லா இருக்கு. ஆம்பளை பசங்க ஒழுங்கா வளர்ந்தாலே போதும், இந்த மாதிரி தப்பு நடக்காது. இந்த மாதிரி இன்சிடென்ட் இப்போ ரீசெண்டாக பாண்டிச்சேரியில் நடந்ததை பார்க்கும்போது ரொம்ப வருத்தமா இருந்தது. அதை பார்த்தாச்சு இந்த மனுஷங்களே திருந்தணும், என்னடா இப்படி பண்றானுங்களே அப்படிங்கிற ஒரு இந்த மாதிரி பீப்பிளை பார்த்தாலே அருவருப்பா இருக்கு. லைக் ஹவ் கேன் தே டு திஸ் டு a little child? ஆனா பாண்டிச்சேரியில் பண்ண மாதிரி எங்கேயும் நடக்கூடாது. ஆனா நிக்க வச்சு அப்படியே பிளட் நாங்க துண்டு துண்டா. கிராமத்தில் இருக்கவங்களுக்கு நிறைய பேர் தெரியாது. இந்த மாதிரி படங்கள் வந்ததா எல்லாரும் பார்ப்பாங்க. குழந்தைங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குதுன்றது தெரிய வருது. இது பண்றதுனால விளைவுகள் என்ன, அதனால ஃபேமிலிக்கு எவ்வளவு பாதிப்பு இருக்கு, பிள்ளைங்க அதனால எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்றத நல்லா அழகா எடுத்து காட்டிப்பாங்க அந்த படத்துல. குழந்தைங்க இவ்வளவு சஃபர் ஆகிறத பார்த்தாச்சு, இனிமே அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சில பேருக்கு தோணும்னு நான் நம்புறேன். சித்தா படம் மூலமா ஒரு பெரிய அவேர்னஸ் கிரியேட் பண்ணிருக்காரு. Film industry should come up with these stories because they are the best influencer. ஒரு ஹீரோ அந்த மாதிரி குடுக்க யாரும் எடுக்க மாட்டாங்க. எனக்கு அது வந்து ரொம்ப இம்பாக்டா இருந்தது அந்த மூவி. ரொம்ப வண்டர்ஃபுல் தீம் எடுத்து பண்ணியிருந்தாரு. ரொம்ப அவேர்னஸோட ரொம்ப கிளாரிஃபைடா எடுத்திருக்காங்க. He should continue doing this kind of role. சித்தார்த் இந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணணும். அவங்க எல்லாருமே இதை பார்த்திருக்காங்க. அண்ட் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நான் எப்பவுமே அருண் கிட்ட சொல்லுவேன், நம்ம போய் நம்ம படத்தை பத்தி எங்கேயுமே பேசுவான் அருண், பிகாஸ் நம்ம படத்தை எடுத்துட்டோம், இனிமேல் படம் பேசுவோம், அது ஆடியன்ஸ் கிட்ட போய் ரீச் ஆயிடும், ஒரு கனெக்ட் ஆயிடும்னு. பட் ஆனாலும் நிறைய டிஸ்கஷன் பாயிண்ட்ஸ் வந்துச்சு போஸ்ட் ரிலீஸ். அதுக்கு நாங்க பதில் சொல்லலை. 2 விஷயத்துக்கு மட்டும் இங்க பதில் சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய இங்கிலீஷும் தமிழும் படிச்சுட்டு அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஃப்ரேஸ் கிரியேட் பண்ணிடுறோம் இப்போ ட்ரெண்டிங்கா இருக்கிறப்போ. ஸோ அந்த மாதிரி என்னையும் அருணையும் பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்க, சித்தாங்கிற படம் வந்து நாட் ஆல் மென் அப்படிங்கிற கருத்தை பேசுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்கப்படுது. இந்த கேள்வியை வந்து நான் மாத்தி உங்களுக்கு ஒரு பதில் சொல்றேன். இந்த படம் மென்னை பத்தின படம் கிடையாது. எஸ் ஆல் விமென் அப்படிங்கிறத பத்தி தான் சித்தாங்கிற படம் எடுக்கப்பட்டது. அவங்க எல்லாருமே அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த படத்தை பார்த்துட்டு இது வரைக்கும் ஒரு பெண் கூட என்கிட்டயோ அருண் கிட்டயோ வந்து என்னால் இந்த படத்தை பார்க்க முடியல, ரொம்ப வலிச்சிருச்சு, முகம் சுளுக்க வச்சிருச்சு, நான் படத்தை பார்க்க முடியாம என் கண்ணை மூடிக்கிட்டேன் அப்படின்னு ஒரு பெண் கூட என்கிட்டயோ அருண் கிட்டயோ இது வரைக்கும் வந்து பேசுனது கிடையாது. நிறைய ஆண்கள் வந்து சொல்லியிருக்காங்க அவங்களால இதை பார்க்க முடியல, இந்த மாதிரி படங்கள் நான் பார்க்க மாட்டேன். அவன் மிருகம்னு டைட்டில் வச்ச படத்தை ரிலீஸ் பண்ணா போய் பார்க்கறான், ஆனா என் படத்தை பார்த்தப்போ அவனுக்கு டிஸ்டர்ப் ஆயிடுச்சான். அது டிஸ்டர்பன்ஸ் கிடையாது, அது ஸ்லைட்டா ஷேம் அண்ட் கில்ட். அது பரவாயில்ல, போக போக சரியாயிடும். ஸோ இந்த படம் எடுக்கப்பட்டது பெண்களுக்காக. இந்த படம் யாருக்காக எடுத்தோமோ அவங்க வந்து தியேட்டர்ல இந்த படத்தை பார்த்து அவங்க பசங்களோட குழந்தைங்களோட பெண் குழந்தைங்களோட இந்த படத்தை பார்த்து இந்த படத்தை பத்தி வீட்டுக்கு போய் அவங்க கூட இருக்கிற ஆம்பளைங்க கிட்ட பேசி அவங்க கருத்துக்களை வெளிப்படுத்தியிருக்காங்க. என்னோட இன்ஸ்டாகிராம்ல கடந்த 6 மாசத்துல 10,000க்கு மேலான பெண்கள் என்ன அண்ணான்னு சொல்லியோ சித்தான்னு சொல்லியோ அவங்களுக்கு நடந்த கதைகள் என்கிட்ட ஃபுல்லா டீடைலா எழுதி அமைச்சிருக்காங்க. அண்ட் இதை நீங்க வந்து ஜெண்டர் ரிவர்ஸ் பண்ணா இது நடக்காது. ஒரு ஊர்ல வந்து 800 பெண்கள் இருந்தாங்க, 200 ஆண்கள் தான் இருந்தாங்கன்னா உடனே அந்த அடுத்த வாரம் ஆண்கள் மேல பாலியல் வன்கொடுமை நடக்காது. அது நடக்காத விஷயம். அது நம்ம போய் இப்போ இல்லை நீ இப்படிலாம் பேசுற ஆண்களுக்கு எதிராக கிடையாதுங்க. இட்ஸ் a very important time to talk about the most vulnerable people in our society.